ஹேலோங்க. இன்னைக்கு நம்ம தேங்க் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். பார்ட் 26 போன படத்தை கம்ப்ளீட் பண்ணியிருந்தேனா, இப்போ இருக்கிற கம்பெனியில் சிஓவா இவன் தான் வந்து உட்காந்துட்டு இருந்திருப்பா. தேங் வந்து ஏதோ வேறு பிரான்ச்சில் ப்ராப்ளம் இருக்குன்னு அங்கே போயிருப்பான் போல். ஸோ இதை நினச்சி ஒரு மாதிரி வாயின் வந்து சோகமாக இருப்பா. இதில் மியா கிட்ட மியா வேற அதெல்லாம் இல்லை, இதுக்கு அடுத்துலாம் தேங்கலாம் வந்துட்டு வரமாட்டா அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருந்திருப்பா. ஆனால் வானை அடித்து சொல்லியிருந்திருப்பா. அதெல்லாம் இல்லை, சத்தியமாக சொல்கிறேன், ஏன் தேங்க என்கிட்ட தான் வருவான் அப்படின்னு அடித்து சொல்லியிருந்திருப்பா. மியாலாம் அப்படியே ஷாக் ஆகி நம்ம வாயினா இப்படிலாம் பேசுகிறா அப்படின்னு பார்த்துட்டு இருந்திருப்பா. அதோட அந்த பாடத்தை நான் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். ஸோ லெட்ஸ் கண்டினியூ த பார்ட் 26. ஸோ இப்படியே ஒரு 1 மந்த் கழிச்சு காட்டுறாங்க. வாயின் வழக்கம் போல் லூனா ஸ்கூலில் விடுறது, லூனா ஸ்கூலில் கூட்டு வரது, ஆஃபீஸ் போகிறது, இப்படியே தான் ஒரு ரொட்டீனாக வச்சுருக்கா. இப்போ கரெக்டாக லூனா அப்படியே ஸ்கூலில் விட்டுட்டு பாய் சொல்லிட்டு காட்டிகிட்டு இருக்கும்போது லூனா பின்னாடி பார்த்து அப்பான்னு கத்துறா. வாயனுக்கு புரியல. அப்பாவா? அப்போ தேங்க அப்படின்னு திரும்பி பார்க்க தேங்க தான் பின்னாடி அப்படியே சிரிச்சிட்டே வாயனை பார்த்துட்ருக்கான். மியாவா சாரி லூனாவா அங்கேருந்து ஓடி போய் அவள் தேங்க ஹக் பண்ணி அப்படியே கொஞ்சிட்டு இருக்க. தேங்குமே குழந்தைய தூக்கி கொஞ்சிட்டு, என்ன டேடி மிஸ் பண்ணியா இல்லை மிஸ் பண்ணலையா? ரொம்ப மிஸ் பண்ணேன். அப்படியா? என் தங்கனை ரொம்ப மிஸ் பண்ணிங்களா? ஆ ஆமாம். சரி, உங்கள் அம்மா என்ன மிஸ் பண்ணால என்ன? என்னை விட அதிகமாக மிஸ் பண்ணாங்க. நிஜமாவா? நிஜமாக தான். எப்படி சொல்கிற? ஏன்னா நான் அந்த தினம் வந்து பார்த்துட்ருக்கேனே, எப்பயுமே உங்கள் ஃபோட்டோவே பார்ப்பாங்க. அடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு உங்கள் ஃபோட்டோக்கிட்டே தனியாக பேசுவாங்க. அடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு என்கிட்ட வந்து நீ பார்க்குறதுக்கே உங்கள் அப்பா மாதிரியே இருக்கலாம் கொஷின்லாம் கேட்பாங்க. நிஜமாவா லூனா? ஆமாப்பா, ஐ ஸ்வேர். ஓகே ஓகே, டாடி உன்னை ஈவினிங் வந்து மீட் பண்ணுறேன். இப்போ ஸ்கூலுக்கு போ. ஓகேவா என் செல்லக்குட்டி, பாய் அப்படின்ட்டு அவளை அமைச்சு விட்றான். வாயனா கண்டுக்கவே இல்லையே யாரோ அப்படின்ற மாதிரி. அவன் லூனாவை பார்த்து, லூனா ஸ்கூலுக்கு போய் தங்கம் அப்படின்னு லூனா அமுச்சு வச்சுட்டு அப்படியே தேங்காய் கிராஸ் பண்ணி தான் மேடம் அப்படியே போகிறாங்க. தேங்காய் பார்த்துட்டு, ஏய் இங்கே போகிற, இங்கே வா. சாரி சார், நீங்கள் யாரை கூப்பிட்றீங்க? அடி பாவி, அடிக்கிறத பாரு, என்கிட்டே ரிப்பீட்டு. பார்த்துக்கிறேன், ரொம்ப பண்ணாத வயன், அவ்வளோதான் சொல்லுவேன். ரொம்ப சீன் போட்டுட்டு இருந்தால் வச்சுக்கோ, நான் பாட்டுக்கு திருப்பி ஒரு மாதம் எங்கேயாவது போயிடுவேன்டி. போங்க, உங்கள் இஷ்டம். சொல்லாமக்குலாம் போகிறது தான் உங்களுக்கு தான் ஈஸியாச்சு, போங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடி நீ மட்டும் என்கிட்ட சொல்லிட்டா போனேன், நீயும் சொல்லாமல் தானே போனேன். அந்த ரீசன் வேறு, இது வேறு, புரியுதா? சரி இருங்க, நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கணும், எனக்கு நிறையா ஒர்க்ஸ் இருக்குது, நான் உங்ககிட்ட பேசி என் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலை, எனக்கு நிறைய ஒர்க் இருக்குது, இம்பார்ட்டண்டான ஒர்க் நிறையாவே இருக்குது அப்படின்னு வாயின் பாட்டுக்கு அப்படியே கண்டுக்கவே இல்லையாமா அப்பாட்டுக்கு நடந்து போயிட்டுருக்க. தேங்க்கா ஏய் அப்படின்னு அவளை அப்படியே தூக்கிட்டான் வாயனுக்கா. பாருத்தையும் அப்படியே கன்னத்தில் சப்பு நிறைஞ்சிருவேன். ஒழுங்கா என்னை கீழே இறக்கி விட்டுரு, செம்ம காலில் இருக்கும் மேலே, என்னை இறக்கி விடு. முடியாது, என்ன பண்ணுவேன்? தூ பெரிய விளையாட பேசிகிட்டு இருக்க, என்னடி என்ன? என்னவா அப்படி மூச்சில் கூத்துறன்னு வச்சுக்கோயேன். ஒரு வாரம்டா, ஒரு வாரம், ஒரு காலில் மெசேஜில் ஒரு சாரி, ஒரு மாதம், ஒன்றுமே இல்லை, நீ பாட்டுக்கு போயிட்ட. அதுவும் சொல்லாமல் கொள்ளாமல் இதில் ஒருத்தி சிஓவா இவனு வந்து உட்காந்துருக்கா. ஒரு மாதம் என்னை போட்டு எப்படி படுத்துனான்னு தெரியுமா உனக்கு? நான் இப்போ கஷ்டப்பட்ட தெரியுமா? என்னை வச்சு செஞ்சாடா அவ. ஆனால் நீ நீ தேங்க, எனக்கு அவ்வளோ கோவம் வருது உன் மேலே. போ, என்கிட்ட பேசாத போ. தானே வேணாம்ல, போ. ஏய் சாரிடி, டைம் இல்லை, எங்கள் அக்காவை பற்றி தான் தெரியும்ல, அவளுக்கு ஒன்று முடிவு பண்ணிட்டா அது நடந்தே தீரணும், இல்லைன்னு வச்சுக்கோயேன் விடவே மாட்டான்னு. அவளை சமாளிக்க தாண்டி நேரம் ஆச்சு, அதாண்டி இவ்வளோ நாள் கேப். சாரி தூக்கி குப்பையில் போடு, எனக்கு ஒரு சாரி தேவையில்லை. தேவையில்லையா? தேவையில்ல. நிஜமாவா? டேய் இப்படி பேசாதடா, பேசாமல் போயிடு. ஏதோ க்யூட்டான பையன் மாதிரி வந்து என்கிட்ட பேசாது. நீ எவ்வளோ பெரிய சைக்கோ பார்த்துன்னு எனக்கு நல்லாவே தெரியும். எனக்கும் தெரியும் இந்த சைக்கோ பார்த்து நீ எப்படி ஹேண்டில் பண்ணுவ அப்படின்னு. அப்படி பேசிகிட்டே இருக்கும்போதே என்னன்னா அவனை ரொம்ப மிஸ் பண்ணுவேன், லவ் யூ வயன் அப்படின்ட்டான். தான் வாயனுக்கா இது போதும் அப்படின்ட்டுருக்கு. அப்படியே அவனை கட்டி பிடிச்சிக்கிட்டா, அவனும் அப்படியே கட்டி பிடிச்சிக்கிட்டா. 2 பேரும் அப்படியே ரோடுன்னு கூட பார்க்கல, அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வாயனும் நல்லா கிஸ் பண்ணிட்டே, டே நம்ம குழந்த ஸ்கூல் முன்னாடி இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கோம், யாராவது பார்த்தாங்கன்னா என்ன ஆகுறது? என்ன ஆகுறது? ஏதோ 2 பேர் ரொமான்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க, அந்த பக்கம் பார்க்காம போயிடுவோம் அப்படின்னு போவாங்க. இப்படிலாம் போவாங்களா என்ன? போவாங்க. லூஸு நீ தான்டி, போ. சரி நான் ஆஃபீஸ் போகணும், வா நான் ட்ராப் பண்ணுறேன்.
இல்லைன்னா நம்ம 2 பேரும் இங்கே எங்கேயாவது வெளில போகலாமா? இன்னைக்கு ஆஃபீஸ் லீவ் போடு. என் கூட வா. ஆஹா அதெல்லாம் இல்லை, நான் ஆஃபீஸ் போகணும். ஏன்டி 1 மாதம் கழிச்சு வந்திருக்கேன், என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணும் அப்படிலாம் நினைக்க மாட்டியா? அப்போ நீ மிஸ் பண்ணல அப்படி தானே? அதெல்லாம் இல்லையே, யார் சொன்னா? அதெல்லாம் நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். அப்படியா? ம் அப்படிதான். ஆனால் உன்னை பார்த்தா அப்படி தெரியலையோ. ஆ இருக்கும், போ அங்கிட்டு. எனக்கு தான் தெரியும் நான் உன்னை எவ்வளோ மிஸ் பண்ணேன்னு. இப்போல்லாம் பேசிகிட்டு இருக்காதே, எனக்கு செம்ம கோவம் வரும் பார்த்துக்கோ. சரி சரி பயந்துட்டேன், லீவ் போடு. எல்லாம் நானே போட்டுறேன் அப்படின்ட்டு அவனே இவனுக்கு கால் பண்ணுறான். இவனும் கால் பண்ணுறானே அப்படியே ஆசையாக கால் அட்டன் பண்ணி சொல்லுத்தேன். இவன் இன்றைக்கி வாயின் ஆஃபீஸ் வர மாட்டா, ஸோ அவளுக்கு லீவு சொல்லிய சரியா? ஏன்னா அவளுக்கு என் கூட கொஞ்சம் வேலை இருக்குது. உன் கூடயா? உன் கூட என்ன வேலை அவளுக்கு? நான் இருக்கல, நீ என்ன கூப்பிட்டு போக வேண்டியதானே? எதுக்கு நீ அவளை கூட்டிகிட்டு போயிட்டுருக்க? அதெல்லாம் வேணாம், வாயினுக்கு இங்கே நிறைய ஒர்க்ஸ் இருக்குது, அதெல்லாம் மியா பார்த்துப்பா. நீ வாயினுக்கு லீவை மட்டும் போட்டுரு சரியா? அப்படின்ட்டு காலை கட் பண்ணிவிட்டு அவள் என்ன சொல்ல வரான்னு கூட கேட்கலாம். அவன் பாட்டுக்கு வாயின் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கான். வாயினா டே ஏன்டா அவள் சும்மாவே காலில் இருக்க என் மேலே, நீ வேற ஏன் தேவை இப்படி பண்ணுற? அப்படி தாண்டி பண்ணுவேன் வா அப்படின்னு அவளை காரில் கூட்டிகிட்டு நேராக ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க்கு தான் போகிறான். வாயினுக்கா இங்கே வரணும் ஆசை. ஆனால் என்னன்னா எதுக்குடா எனக்கு கூப்பிட்டு வந்த? நீ தாண்டி அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்ப அம்யூஸ்மெண்ட் பார்க் போகணுன்னு நிறைய இந்த கொரியன் ட்ராமாலாம் பார்த்து கெட்டு போயிட்டேன்னு நினைக்கிறேன். அதான் அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பியே, அதான் கூப்பிட்டு வந்தேன். நீ கூப்பிட்டு வந்த சரி, பட் நம்ம லூனாவே கூட்டிகிட்டு வந்திருக்கலாம். பிகாஸ் லூனாவுக்கு அம்யூஸ்மெண்ட் பார்க் ரொம்ப பிடிக்கும். அடிக்கடி கூப்பிட்டு போமான்னு கேட்டுகிட்டே இருப்பாள். நான் தான் கூட்டிகிட்டு போனதே இல்லை. அவளுக்கு வேறு இன்னும் 2 நாளில் பர்த்டே வேறு வருது. என்னடி சொல்கிற? ஆமாம், 2 டேஸில் அவளுக்கு பர்த்டே வருது. ஸோ நம்ம செலிப்ரேட் பண்ணணும்ல. விடு, இந்த வருஷம் என் பொண்ணோட பர்த்டேவை எப்படி கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுறேன்னு மட்டும் பாரு. அதெல்லாம் வேணாம் தெரியுங்க, அவளுக்கு அப்படி பண்ணாலாம் பிடிக்காது. அவளுக்கு நார்மலாக இருந்தால் தான் பிடிக்கும். அதெல்லாம் இல்லை, இப்படி இருந்தால் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது வாயின் பார்க்குறா. நம்ம சொல்கிறது அவன் கேட்க போகிறது கிடையாது. ஸோ சொல்லி வேஸ்ட்டு தான் அப்படின்னு வாயின் அமைதியாக எதுவும் சொல்லலை. அங்கே அப்படியே பஞ்சு மிட்டாயை பார்த்தது வாயின் ஓடிட்டா. எனக்கு வாங்கி கொடுன்னு தேங்க் பின்னாடியே ஓடி வரான். இது திருந்தாது, இந்த பைத்தியத்தை இப்போ இங்கே கூட்டு வந்தோம் பாரு அப்படின்னு அவனை பின்னாடியே ஓடி போய் வாங்கி கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுத்து நிறைய ரைட்ஸ்லாம் போகிறாங்க. ஸோ நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. வாயினா இன்றைக்கி தான் இது ரொம்ப ஹாப்பியாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறா. தேங்க் கையை பிடிச்சவ தான் விடவே இல்லையே. அந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்கை விட்டு வெளில வர வரைக்கும் தேங்கோட கையை பிடிச்சிட்டே தான் வந்துட்டுருக்கா. இல்லை தேங்க் வேறு 4-5 பொம்மையை வேறு வின் பண்ணி கொடுத்துருப்பான். அதுவும் அது வாங்கிட்டு இருக்கு. தேங்க் பார்க்குறான். 7 கழுத வயசாச்சு, ஒரு குழந்தைக்கு அம்மா. ஆனால் பொம்மையை பார்த்து ஏன்னு பல கட்டிக்கிட்டு இருக்கா. இதில் சிங்சான் பொம்மை தான் வேணுமா? ஏன் பொண்ணே சிங்சான்லாம் பார்க்க மாட்டா, இவன் என்னன்னா சிங்சான் தான் வேணும்னு இருக்கா. உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையாடி? லூனா கூட சிங்சான் பார்க்க மாட்டாடி. அதெல்லாம் இல்லை, எனக்கு அதுதான் வேணும். லூனாக்கு அதெல்லாம் பிடிக்காதுடி. நீ தான் லூனாக்கு இவ்வளோ பொம்மை ஜெயிச்சு கொடுத்துல, எனக்கு ஒன்று கூட நீ பண்ண மாட்டியாடா? பொண்ணு வந்தது பொண்ணு தான் முக்கியமா? அப்போனால முக்கியம் இல்லையா? சொல்லு, உனக்கு குழந்தைய பெற்று கொடுத்தது நான் தான் தயம். நீ என்ன இப்படி பேசிகிட்டு இருக்க? ஐயோ படுத்துறாளே. என்ன வேணும்? என்னடி வேணும் சொல், என்ன வேணும் எடுத்து கொடுக்குறேன். ஒன்றும் நீ வீராப்பா டேலாக்லாம் பேசாத. நீ இப்படித்தான் வீராப்பா பேசி ஒன்றும் எடுத்து கொடுக்க மாட்டேன். போ, அதெல்லாம் வேணாம் போ. உன் பொண்ணுக்கே எல்லாத்தையும் தூக்கி கொடு, எனக்கு ஒன்றும் வேணாம்ப்பா, நான் ஒன்று கேட்கல. ஐயோ படுத்தாதடி. என்னடி வேணும் சொல்லி தொல்லடி. அதுவும் அந்த சின்சான் பொம்மை தான் வேணும். ஆரம்பித்த இடத்துலேயே வந்து நிற்கிறாளே. சரி எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு அதையும் ஒரு வேளை கஷ்டப்பட்டு எடுத்து கொடுத்துட்டான். தேங்க் கையே உடஞ்சி போயிடும் போல அந்த மிஷினை ஆப்ரேட் பண்ணி. ஐயோ எம்மா கையே வலிக்குதே, இவன்னு எத்தனை பொம்மை தான் கேட்க போகிறாளோ அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது வாயனா சரி எனக்கு இதுவே போதுமா, இதுவே அதிகம்டி உனக்கு, வாடா அப்படின்னு நேராக லஞ்சுக்கு ஒரு ரெஸ்டாரண்ட் தான் போகிறாங்க. போய் அங்கே தேங்க் வந்து இத்தனை நாள் ஒழுங்காகவே சாப்பிடல போல். ஸோ நீ நல்லா ஆர்டர் பண்ணி நல்லா கட்டுன்னு கட்டிகிட்டு இருக்கான். வான்னு பார்க்குறான். என்ன ரொம்ப டயர்டாக இருக்கான் போல், சாப்பிட்டே பல மாதம் ஆன மாதிரி இப்படி தின்னுட்ருக்கான். ஏன் தயம் சாப்பிட்டு ரொம்ப சாச்சோ? ஏன்டி ஏன்? இல்லை ஏதோ பஞ்சத்தில் அடிப்பட்டவ மாதிரி இப்போ தான் ஏதோ சாப்பாடையே பார்க்குற மாதிரி பேபேன்னு சாப்பிட்டுட்டு இருக்க, அதான் கேட்டேன். கண்ணு வைக்காத கழுத, கண்ணு வைக்காத. நாங்கள் கண்ணு வச்சுட்டாலும் நீ சாப்பிட்றத போடாங்கிட்டு என்ன உனி மாதிரி இம்பிட்டு தின்னு என்னைக்கு இதாகிறது பா. எனக்கெலாம் செம்ம பசி, அந்த ஊரில் சோறு கூட நல்லா இல்லை. நானே இப்போ தான் ஏதோ நல்லா சாப்பிட்டுட்ருக்கேன். சாப்பிடு அப்படின்னு வாயின் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது மியா கால் பண்ணிகிட்டு இருக்கா. இப்போ வேறு நேரங்காலத்துலேயும் கால் பண்ணுவாளே.
சொல்லுடி. ஏய் எங்கடி போயிருக்க? எங்கே போயிருக்கண்ணா? நான் வீட்டில் தான் இருக்கேன். புழுகுனி முட்டை புழுவுறத பாரு அப்படின்னு தேங்க பார்த்துட்ருக்கான். வாயினா அவனை பார்த்துட்டு அமைதியாரு அப்படின்னுட்டு இருக்கு சொல்லிட்டு ம் சொல்லு சொல்லுமியா, என்ன விஷயம் என்ன? நடிக்காத, தேங்க கூட தானே இருக்க. யாரை நடிக்கிறா? நான் தேங்க கூட இருக்கேன். சீ, அவன் கூட நான் எதுக்கு இருக்க போகிறேன்? சீயா அப்படின்னு தேங்க பார்க்குறான். ஆனால் வாயினா ஐயோ பார்க்குறேனே, சரி கண்டுக்காத அப்படின்னு. ஏய் இங்கே பாரு, நான்லாம் ஒன்றும் அவன் கூட இல்லை. நீ தேவையில்லாமல் எதுவும் பேசிகிட்டு இருக்காது சரியா? சரி 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 நம்பிட்டேன். எப்படி இப்படி வாய் குசம் போய் சொல்கிற? இங்கே பாருடி, நான் சொல்லிகிட்டே இருக்கேன், நீ என்ன திரும்ப திரும்ப போய் போயின்னு சொல்லிட்டு இருக்க. அதெல்லாம் நான் தேங்க்ஃபுல்லாக இல்லை. நீ தேங்க் கூட தான் இருக்கேன்னு சாரி நம்ம ஆஃபீஸ் ஃபுல்லாக தெரியும். எப்படி தெரியும்? பிகாஸ் இப்போ நீங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கீங்களா ஒரு ஹோட்டல், அதுக்கு பின்னாடி டேபிளில் தான் எல்லோரும் டீம் டின்னர் உட்காந்துருக்கா. கொஞ்சம் திரும்பி பாரு அப்படின்னு சொன்னதும் வாயின் அப்படியே ஒரு மாதிரி ஸ்டக் ஆகிட்டா. அப்படியே ஒரு மாதிரி ஸ்டக் ஆகி அப்படி என்ன 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 நீ கூட இன்றைக்கி ஒயிட் கலர் ட்ரெஸ் தானே போட்டிருக்க. தேங்குமே ஒயிட் கலர் ஷர்ட்டு பிளாக் கலர் கோட்டு தானே போட்டிருக்கான். என்ன இவ கரெக்டாக சொல்கிறா? அப்போ பின்னாடி தான் உட்காந்துருக்காளோ அப்படின்னு ஃபோனில் அப்படியே செல்ஃபி கேமரா ஆன் பண்ணி பின்னாடி திரும்பி பார்த்தா மியா பின்னாடி இருந்து ஹாய் ஒயன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கா. எனக்கு அழோ பெருத்த சிங்கமே அப்படின்னு எதுவுமே சொல்லாமல் தேங்க பார்த்து தேவம் தேவம் என்னடி உனக்கு தெரியும்ல இவ்வளோ நேரம் நம்ம ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்களாம் நம்ம பின்னாடி தான் உட்காந்துருக்காங்கன்னு தெரிஞ்சுட்டு தானே நீங்கள் வந்து உட்காந்த அப்படின்னு கேட்கும்போது தேங்க சிரிச்சிட்டே ஆமாம், என்னை பார்த்தா உனக்கு என்ன லூஸ் மாதிரி இருக்காடா, லைட்டாக அப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லதும் எனக்கு இப்போ எப்படி ஃபேஸ் பண்ணேன்னு தெரில. இதில் யூன் வேறு அப்படியே கோவமாக இவங்களை முறைச்சி பார்த்துட்ருக்கா. அவள் இப்போ தான் ஆக்சுவலாக உள்ளே வந்திருப்பா. உள்ளே வந்தது இவங்களை பார்த்தது ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சு. அப்படியே தேங்கிட்ட போய் உட்காந்து என்ன பண்ணிகிட்டு இருக்க தேவங்க? நீ என்ன பண்ணிகிட்ருக்கேன் பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? சோறு தின்னுட்டுருக்கேன். இதை பற்றி கேட்கல. வாயன் கூட என்ன பண்ணிகிட்ருக்க? வாயன் நீங்கள் என்ன பண்ணுற? போய் அந்த டீம் கூட ஜாயின் பண்ணிக்கோ. தேங்கிட்ட கொஞ்சம் நான் தனியாக பேசணும். இல்லை இப்போ நான் டியூட்டியில் இல்லைல்ல. ஸோ இப்போ நான் டீமில் டின்னர் லன்ச் சாப்பிடணும் அவசியம் இல்லை. ஸோ என்னை கூட்டிகிட்டு வந்தது தேங்க தான். அவன் பக்கத்தில் நான் உட்காந்துருக்கேன். இல்லை உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்கள் தனியாக பேசணுன்னா அவனை கூட்டு போய் அங்கிட்டு ஓரமாக பேசுங்க, நான் இங்கே தான் உட்காந்துருப்பேன் அப்படின்ட்டு அவ்வளோ தும்புறா பேசிகிட்டு இருக்கா. தேங்க பார்க்குறான். நே வர வர தைரியம் ஓவரா இருக்கு போலையே. பரவாயில்ல, நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட். சொல்லியும் அவள் போக மாட்டான், அவள் இங்கே தான் இருப்பான். நீ சொல்லு, என்ன நினச்சிட்ருக்கா? உனக்கும் எனக்கும் என்கேஜ்மெண்ட் பண்ணுறதை பற்றி அண்ணி அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. நீ அங்கே வந்து தலையை ஆட்டிட்டு இங்கே நான் வாயின் கூட என்ன பண்ணிகிட்ருக்க? நீ பண்ணுறது எதுவுமே சரியாக பண்ணல. வாயின் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்க. இப்போ உன் எக்ஸ் ஒய்ஃப்னு எனக்கு நல்லா தெரியும். பட் அதையெல்லாம் முடிச்சு போச்சே, டிவோர்ஸ் ஆகிடுச்சே. இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பேச்சப் ஆக போகிறீங்க? அதெல்லாம் இல்லை. அப்புறம் இதுக்கு அவ கூட இன்னும் நீ டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டுருக்க. நீ பாரு இதெல்லாம் சரியில்லை. உனக்கும் எனக்கும் கல்யாணம் பண்ணிக்கலான்னு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டைமில் இப்படி பண்ணுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஒரு நிமிஷம் இரு. உனக்கும் எனக்கும் கல்யாணம் பண்ண போகிறோம் அப்படின்னு பேச்சுவார்த்தை தான் ஓடுது. எதுவுமே இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை சரியா? அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோ. ஆனாலும் இங்கே பாரு, எனக்கு வேணும் தான் பிடிச்சிருக்கு. இப்போயும் சரி, எப்பயும் சரி, இதுக்கு முன்னாடியும் சரி, இதுக்கு அடுத்தும் சரி. வேன் தான் என்னோட ஒய்ஃப். அவளை மட்டும்தான் லவ் பண்ணுவேன். அவளை தவிர யாரும் என் லைஃப்பில் இடம் இல்லை. புரியுதா உனக்கு? என் அக்கா அப்படி பேசிகிட்டு இருக்கானா, அவள் பேசிட்டு போட்டோம். அவள் அப்படி தான் பேசுவாள். அதை பற்றி நான் கேர் பண்ணிக்கிறத விரும்பலை. நீ சொல்கிற மாதிரி நம்மளுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. புரியுதா? கல்யாணத்தை பற்றி பேசிட்டு தான் இருக்காங்க. அதில் உனக்கு விருப்பம் இருக்கலாம், எனக்கு விருப்பம் இல்லை. ஸோ அதனால் நீ என்கிட்ட வந்து இப்படி பேசுகிறத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டாப் பண்ணு. என்கிட்ட கேரிங் இருக்கிற மாதிரியும் என்கிட்ட அதிக உரிமையாக இருக்கிற மாதிரியும் நீ பேசுகிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. புரியுதா? ஸோ இதுவே ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட்டாக இருக்கட்டும். அண்ட் இதுக்கடுத்து இந்த பிரான்ச்சோட சிஓ நீ கிடையாது. நீ பழையபடி உன்னோட ஊருக்கே போயிடு. ஓகேவா? அப்படின்னு தேங்க வடக்கு பேசி முடிச்சு சாப்பிட்டுட்டு வாயனை பார்த்து என்னடி சாப்பிட்டியா? அப்புறம் என்ன வேணும்? தேங்காய் ஐஸ்கிரீம் வேணும்டா. என்ன ஐஸ்கிரீம் வேணும்? வாட்டர்மெலன் ஐஸ்கிரீம் வேணும். சரி வா, அந்த குச்சிஸ் வாங்கிட்டு வா அப்படின்னு நக்கிட்டே வா அப்படின்னு அவளுக்கு வாங்கி கொடுத்துட்டு அவளை சின்ன குழந்தை மாதிரி கூட்டு போயிட்டுருக்கான். இதை பார்க்குற இவனுக்கு தான் அப்படியே காண்டாகுது. இருந்தாலும் என்ன பண்ண முடியும்? அவன் தான் தெளிவாக சொல்லிட்டானே, உனக்கு என் வாழ்க்கையில் இடம் இல்லைன்னு. இதுக்கு மேலே என்ன போய் நுழைவா முடியும் அப்படின்னு
அவளும் அப்படியே அத மொறச்சு பார்த்துட்ருக்க. இங்க மியாக்கா அப்படியே சந்தோஷம் ஜிம்முனுக்கு கால் பண்ணி, "என்ன நடந்துச்சு தெரியுமா?" அப்படின்னு எக்ஸைட்டா சொல்லிட்டு இருக்க ஜிம்முனும். "அப்படியா? இதெல்லாம் நடந்துச்சா? சரி, சரி. நான் தாயங்கிட்ட பேசிக்கிறேன்" அப்படின்னு. அவனு கால கட் பண்ணிட்டா. "இங்க வா எனக்கா" அப்படியே அவ்வளோ சந்தோஷம். அப்படியே தாயங்கோட கைய புடிச்சிட்டு விடவே மாட்டிக்கிறா. "என்னடி ஓவரா குஷியா இருக்க போல?" "ம். ஆமா பின்ன இருக்காதா என்ன? நீ அந்த யுவன்கிட்ட எவ்ளோ தெளிவா சொன்ன. உன் தான் எனக்கு எப்பயுமேன்னு. ஸோ எனக்கு ஹாப்பியா இருந்துச்சு. அவ இந்த 1 மாசம் எனக்கு எப்படிலாம் வேலை வாங்குனா தெரியுமா? எம்மா! அது நெனச்சாலே எனக்கு இப்பவுமே அழுகையா வருது. அவ்ளோ வேலை வாங்குனா தெரியுமா? அப்படின்ட்டு இருக்கா. ஸோ இதோட இந்த பார்ட் வந்து கம்ப்ளீட் ஆகுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ப்ளீஸ் மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே டாடா பை. சீ யூ லேட்டர்.